குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக வந்து உடல் இயங்கியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயம் வரையும் பார்த்துருந்தோம். இதயம் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வகுப்பில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட். வந்து அதனுடைய கண்டினியூஷனை தான் இப்போ வந்து நம்ம என்னென்ன நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கு இதயத்தை பற்றினது அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம். வந்து 4 சாம்பர் இருக்கு, 4 அறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மேலே இருக்கிறது ஏட்ரியம் அல்லது ஆரிக்கல் சொல்லுவோம், கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல் சொல்லுவோம். ஸோ எங்க ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வருது, எங்க ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டோம், வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தோம். இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷனாக வந்து இதயம் அப்படின்னா அது தொடர்பாக வந்து எதெல்லாம் நம்ம கேள்வியா வந்து கேட்பாங்க அப்கமிங் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ல வந்து எது கேள்வியா வந்து வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதயம் அப்படின்னா ஆர்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இதய தசைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாரி ஓகே மொபைல் சைலண்ட் போட்டேன். ஸோ இதயம் வந்து எந்த 2 அடுக்கிலான பெரிகார்டியம் அப்படின்னு உரையால் வந்து சூழப்பட்டுள்ளது இதய தசைகள் அப்படிங்கிறோம். அப்போ எந்த உரையினால சூழ்ந்து காணப்படுகிறது நமக்கு எக்ஸாம்ல ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து கார்டியக் மசில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பெரிகார்டிய உரையால் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் வந்து 2 அடுக்கினால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். இந்த அண்ட் த ஆர்ட் இஸ் என்க்ளோஸ்டு இன் டபுள் வாலட் சாக் காலட் வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கார்டியக் மசிலால் ஆனது. ஸோ இங்கிலீஷ் தமிழ் கண்டென்ட் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. வந்து பெரிகார்டியம் உரையால் வந்து ஆனது அப்படின்னு பார்க்குறோம். இதயம் வந்து அந்த இதய தசை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசையோட பேர் என்ன அப்படின்னா வந்து கார்டியக் மசில் வந்து. அப்ப கார்டிய தசைகளால் ஆனது. அந்த கார்டிய தசைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிகார்டியம் உரையால் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு. அப்ப இதயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கார்டிய தசைகளால் ஆனது. கார்டிய அது எந்த உரையினால் சொல்லப்பட்டுள்ள பெரிகார்டிய உரையால் சொல்லப்பட்டுள்ள. அந்த பெரிகார்டியல் அப்படின்ற திரவம் வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பின் போது வந்து ஏற்படும் உராய்வு விசை. ஏன்னா சுருங்கி விரியும் வந்து. அப்ப இதயம் மேல 2 சாம்பர் கீழே 2 சாம்பர் இருக்கும். அது சுருக்கமடையும் திருப்பி விரியும், சுருக்கமடையும் திருப்பி விரியும். அப்ப சுருங்கி விரியும் போது என்ன ஆகும்னா ஏற்படக்கூடிய அந்த உராய்வுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா பெரிகார்டியல் திரவம் அப்படின்றது காணப்படுகிறது. அது இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வை தடுக்கிறதுக்கு. அப்ப பெரிகார்டிய தசைகளானது இதயம் அதை சுத்தி இருக்கக்கூடிய உரைய பேர் வந்து 2 அடுக்கினால் ஆன உரை வந்து பெரிகார்டியல் அப்படின்னு உரை. அதுல இருக்கக்கூடிய அந்த திரவத்தோட பேர் என்ன அப்படின்னா பெரிகார்டியல் அப்படின்ற திரவம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பெரிகார்டியல் அப்படின்ற திரவம் வந்து காணப்படுகிறது. சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினா கேட்டுருவோம். அடுத்து மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது அப்படின்னா மொத்தம் 4 அறைகள். அதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். வந்து இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரிக்கல்கள் அல்லது ஏற்றியங்கள் சொல்லுவோம். மேல இருக்கிறது மெல்லிய தசைகளான மேல் அறைகள். அப்ப மேல் அறைகள் அப்படின்னும் போது ஆரிக்கல்கள் ஏற்றியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஏற்றியம் தடித்த தசையாலான கீழ அறைகளுக்கு பேர் என்ன வென்ட்ரிகல்கள் அப்படிங்க. அப்ப வென்ட்ரிகல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து தடித்ததா இருக்கு. அதே ஏற்றியங்கள் ஆரிக்கல்கள் மெல்லியதா இருக்கு. அப்ப தடித்த தசையாலான கீழ அறைகள் சொன்னா வென்ட்ரிகல்கள் வந்து. இவ்வறைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கின்ற இடைச்சுவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செப்டம். ஏன்னா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு வந்து ரத்தம் போகாம தடுக்கிறதுக்கு செப்டம் சொல்லிட்டு ஒரு இடைச்சுவர் வந்து காணப்படுகிறது அப்படின்னு. அது நமக்கு எக்ஸாம் ஆயிடும். குழந்தைகள் பிறக்கும் போது வந்து இதயத்துல வந்து ஓட்ட இருக்குன்னு அர்த்தம்னா ஒரு அறையில இருந்து ரத்தம் வந்து இன்னொரு அறைக்கு வந்து போயிடும். அது வளர வளர என்ன ஆகும்னா அதுவே சரியாயிடும் தன்னால வந்து. அது அப்படி இல்லைன்னா சர்ஜரி வந்து பண்ற மாதிரி இருக்கும், ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறோம். ஆரிக்கல்கள் மற்றும் வென்ட்ரிகல்களுக்கு இடையே உள்ள இடைச்சுவரினால் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து ஒன்று கலக்காமல் தடுக்கப்படுகிறது. சட்டம் இல்லைன்னா என்ன பண்ணணும், ரத்தம் ஒன்று கலந்துடும். இப்ப ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது வந்து இதயத்துடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடது அறையில வந்து கூட்டம் வந்து. சோ அப்ப இதுல வந்து கொட்டுது. ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து வலது அறையில கூட்டம். அப்படி இது எடுத்து புரிஞ்சு பாருங்க, இது இடது இது வலது வந்து. அப்ப இங்க ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம், இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம், இது ஒன்று கலக்காம தடுக்கிறது என்ன செப்டம் அப்படின்றது அதனுடைய வேலையா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து 2 ஆரிக்கல்களும் ஆரிக்கல் இடைத்துரைப்பு தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ள இடது ஆரிக்கல்கள் சிறியது. அப்ப வலது ஆரிக்கல் இடது ஆரிக்கலை விட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் அப்படின்றது வந்து சிறியதா வந்து காணப்படுகிறது அப்படிங்க. இடது ஆரிக்கல் வந்து சிறியதா இருக்கு அப்படின்னு. சோ இதுவும் நமக்கு கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எது பெரியது எது சிறியதுன்னு கேட்போம் வந்து. அப்ப வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் சிறியதா இருக்கு. அப்ப இடது ஆரிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து இடது ஆரிக்கல் அப்படின்னு பார்க்கிறோம். ஆரிக்கல் மேல இருக்கு இல்ல, இடது ஆரிக்கல் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து சிறியதா இருக்கு. எதை கம்பேர் பண்ணா வலது ஆரிக்கலை கம்பேர் பண்ணும்போது அப்படி பார்க்கிறோம். உடையின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை முக்கிய சிறைகளான மேற்பெருஞ்சரை கீழ்பெருஞ்சரை எடுத்துட்டு வந்து எங்க கூட்டம் அப்படின்னா இடது எந்த இடத்துல சாரி இடது அப்படி ஆரிக்கல் இங்க இருக்கு ஃப்ரெண்ட், வலது ஆரிக்கல் இங்க இருக்கு. அப்ப இந்த வலது ஆரிக்கல் வந்து கொட்டுது. அப்ப மேற்பெருஞ்சரை கீழ்பெருஞ்சரை அப்படின்றது என்ன எடுத்துட்டோம், சிறைன்னு சொல்லியாச்சு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அப்படின்னு பார்க்கணும் வந்து. அப்ப எல்லாம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் கூட சொல்லலாம். அது எங்க கொட்டும் அப்படின்னா வலது ஆரிக்கலில் கொட்டுகிறது. வலது ஆரிக்கல் இதுதான். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம புரிதலுக்காக. அதே மாதிரி நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை நுரையீரல் சிறைகளின் மூலமாக எங்க வருதுன்னா இடது ஆரிக்கல். நுரையீரலிருந்து வெளியேறும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா சிறைன்னு சொல்லுவோம். உள்ள போனாதான் தமனி. அந்த நுரையீரலிருந்து வெளியேறும் போது ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தோட தான் வெளியே வரும். அதனால நுரையீரல் சிறைகள் மூலமாக
ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் எங்க வந்து சேருது அப்படின்னா இடது ஆரிக்கல் வந்து கொட்டுது. அப்ப இடது ஆரிக்கல் இங்க வந்து என்னதுன்னா ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் வந்து கொட்டுது அப்படின்னு வந்து அந்த வலது மற்றும் இடது ஆரிக்கல் முறையே வலது மற்றும் இடது வெண்டிகளுக்கு ரத்தத்தை உந்தி தள்ளுகின்றன. அப்ப உந்தி தள்ளுறது அப்படின்னா கீழ் நோக்கி ரத்தம் வந்து வருது அப்படின்னு. சோ அதுதான் நம்ம இங்க பார்த்துருவோம் அந்த பிக்சர்ல. இப்ப ரத்தம் வந்து மேல வலது ஆரிக்கல் இருக்கு, வடது ஏற்றி இருக்கு, அதே மாதிரி இடது ஆரிக்கல் இருக்கு. மேல இருந்து ரத்தம் கீழ் நோக்கி வரும்போது வந்து இங்க மூவிதல் வாழ்வு, இங்க ஈறுதல் வாழ்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆக்சிஜன் மிக்க ரத்தம் நுரையீரல் சிறை மூலியமா வருது. ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு பெருஞ்சிரைகள் அப்படிமா மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை உள்ள வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததுதான். சோ அதுதான் அங்க அந்த பாயிண்ட் வந்து இருக்கு. நம்ம படம் பார்த்து அப்படியே ஆன்சர் கூட பண்ணிடலாம். பிக்சரா கூட நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது அந்த பிக்சர் வச்சு நீங்க ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இடது வென்ட்ரிகல் ரத்தத்தை உந்தி செலுத்துகின்றன அப்படின்னு. இந்த இதயத்தின் கீழ் அறைகள் வென்ட்ரிகல்கள் எனப்படும். வலது மற்றும் இடது வென்ட்ரிகல்கள் இருக்கு, இடது வலது வென்ட்ரிகல்கள் இருக்கு. அப்படியே எடுத்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இடது, இந்த பக்கம் வலது அப்படின்னு. அப்ப கீழே இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அறைகள் இருக்கு. இது வந்து வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து இடது வென்ட்ரிகல் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வலது வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இரண்டு அறைகள் இருக்கு. அந்த இடையே வந்து இடை தடுப்பு சோறு வந்து இருக்கு, ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா மேல வந்து இடது சைடு வந்து என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம், வலது சைடு வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து. அப்ப தடித்து எது காணப்படுது வலது இடது வென்ட்ரிகல் சோறுகள் எப்படின்னா தடித்து. ஏன்னா இதுதான் வந்து சுருங்கி ரத்தத்தை வந்து உந்தி தள்ளும். எங்க தள்ளும் அப்படின்னா இடது வென்ட்ரிகல் வந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வந்து பெருந்தமனி வழியா வெளியே போயிட்டு இருக்கும். அதே வலது வென்ட்ரிகல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எங்க நுரையீரல் தமனியா வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ அப்ப நுரையீரல் பொது தமனி வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. அப்ப நுரையீரல் பொது தமனி வந்து வலது இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. இடது வென்ட்ரிகலில் இருந்து வலது வென்ட்ரிகலுக்கு இடையே சற்று பெரிதாகவும் சிறிது குறுகலாகவும் அமைந்துள்ளது. அப்ப எது வந்து பெருசு அப்படின்னு பார்க்கும்போது இடது வென்ட்ரிகலானது எப்படி இருக்கு அப்படின்னா இடது வலது வென்ட்ரிகலை விட வந்து சற்று பெரிதாகும், சிறிது குறுகலாம். அதே மாதிரி மேல பார்த்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலது வந்து பெருசா இருக்கும் வந்து சரி இடது வென்ட்ரிகலானது வலது வென்ட்ரிகலை விட வந்து பாத்தீங்கன்னா சற்று பெரியதாக இருக்கும் வந்து. அப்ப சாம்பர்ல நம்ம போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டுமே வந்து சிறியதா இருக்கு, இந்த அது இடது சைடு இருக்கிறது வந்து பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இடது வென்ட்ரிகலானது வலது வென்ட்ரிகலை விட சற்று பெரிதாக இருக்கு. அப்ப பெருசா எது இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிறது பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். மேல இருக்கிற பாயிண்ட்லயே அதே தான் பார்த்தோம் வந்து எது பெரியதாக இருக்கு அப்படின்னா வந்து மாறிதான் இருக்கு. இப்போ நம்ம பிக்சர் லைட்டா மாத்திக்கணும். ஆனா எது பெரியது எது சிறியதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சரியா வந்து விடையளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 4 சாம்பர் நம்ம எடுத்துட்டோம். அப்படி பார்க்கும்போது வென்ட்ரிகலை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிகல் வலது வென்ட்ரிகலோட சற்று பெரியதா இருக்கு. அப்போ வலது வென்ட்ரிகல் அப்படின்றது வந்து இங்க அதாவது வலது வென்ட்ரிகல்ன்றது இது, இடது வென்ட்ரிகல் இது. அப்போ இடது வென்ட்ரிகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எது வந்து பெருசு அப்படின்னா வந்து இடது வென்ட்ரிகலானது வலது வென்ட்ரிகலை விட பெரியதாக இருக்கு. அப்ப இது வந்து பெரியதாக இருக்கு. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வலது ஆரிக்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, இது பெரியது. அப்ப மேற்பெருஞ்சிரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ இது மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை ரத்தம் வந்து கொட்டக்கூடிய பகுதி வந்து பெருசா இருக்கு வந்து. அதே மாதிரி ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னா இது வெளியே போகுது. அப்ப பெரியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இடதும் அதே சரி மேல இருக்கிறதுல வந்து வலதும் கீழே இருக்கிறதுல வந்து இடதும் வந்து பெரியதா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப இடது வந்து பாத்தீங்கன்னா கீழே பெருசு, மேல வந்து வலது வந்து பெருசா இருக்கு. அது வந்து ஆரிக்கல், இது வந்து வென்ட்ரிகல் அப்படி பார்க்கிறோம். ஸோ இது நமக்கு தேர்வு நோக்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து இதனுடைய சுவர் வந்து வலது வென்ட்ரிகலை விட 3 மடங்கு தடிமனா இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல விட்டுலாம். கரோனரி தமனி இதய தசைகளுக்கு ரத்தத்தை அளிக்கிறது. அப்ப என்ன ஆகும் இதுல இருந்து வெளியே போகும்போது வந்து அந்த கரோனரி தமனி ஒரு பிரான்ச்சா வந்து பிரியும், திருப்பியும் இதே சுவர்களுக்கு வந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னாலும் அதுதான். வாழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதே வாழ்வுகள் தசையாலான சிறு மடிப்புகள் அப்படின்னு பார்க்கணும். இதுல ஒரே திசையில் செல்வதை மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்க உதவுகிறது. அப்ப இந்த வாழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வாழ்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 4 வகையான வாழ்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வந்து ஒண்ணு மூவிதல் வாழ்வு, ஈரிதல் வாழ்வு, இங்க வந்து பெரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லி பார்த்தோம். வந்து அப்ப நம்ம கணக்கு பண்ணும்போது வந்து வாழ்வு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. ஆனா எத்தனை விதமானது அப்படின்னும் போது இது வந்து மூவிதல் வாழ்வு, ஈரிதல் வாழ்வு, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரைச்சந்திர வாழ்வு அப்படின்னு பார்த்தோம். வந்து செமிலுனார் வாழ்வு சொல்லிட்டோம். வந்து அப்ப அந்த பெரைச்சந்திர மொத்தம் 3 விதமான வாழ்வுகள் வந்து கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். 3 விதமான வாழ்வுகள், ஆனா 4 வாழ்வுகள் வந்து இருக்கு. அப்ப ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிகலுக்கு வரக்கூடிய வாழ்வுகள் வந்து இருக்கு. அப்புறம் வென்ட்ரிகல்ல இருந்து என்ன பண்ணணும் உடல்ல இருக்க அனைத்து பகுதி போகக்கூடிய ஒரு வாழ்வு, அந்த நுரையீரலுக்கு வந்து ரத்தத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வாழ்வு வந்து இருக்கு. வலது ஏற்றிய வென்ட்ரிகுலார் வாழ்வு
அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், வலது சைடு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது முக்கோண வடிவிலான 3 மெல்லிய இதழ் தசைகளை மடிப்புகளால் ஆனது. அதனால மூவிதழ் வாழ்வு. அப்ப வலது சைடு இருக்கிறது, அப்ப வலது சைடு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வலது. இந்த வலதுல இருக்கிறது என்ன சொன்னா மூவிதழ் வாழ்வு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வாழ்வின் இதழ் முனைவுகள் கார்ட்டூன் டென்டினா என்ற தசை நீட்சிகளால் வென்ட்ரிகுலர் பாப்புலர் தசைகளோடு சேர்ந்து பொருத்தப்பட்டது. இது நம்ம பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து போறதும் தடுக்கக்கூடியதான் இந்த மூவிதழ் வாழ்வோட வேலை அப்படி பார்க்கலாம். அதுமாதிரி இடது ஏற்றிய வென்ட்ரிகுலர் வாழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் போது என்னன்னா அது வந்து மிட்ரல் வாழ்வுன்னு சொல்லுவோம். மிட்ரல் வாழ்வு அப்படின்னு சொல்லும் போது ஈரிதழ் வாழ்வுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா இடது ஏற்றிய வென்ட்ரிகுலர் வாழ்வு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மிட்ரல் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் இம்பார்ட்டன்ட். வந்து அரைச்சந்திர வாழ்வுகள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பெருந்தமனி அப்படின்னு பார்க்குறோம்னா அதுவும் அதே மாதிரி நமக்கு பெருந்தமனி இதை வெளியேறது வந்து அதே மாதிரி நுரையீரல் தமனி அப்படின்னு இது வெளியேறுது. ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், அப்போ ஆக்சிஜன் மிக்க ரத்தம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அரைச்சந்திர வாழ்வு அப்படின்னு பெருச்சந்திர வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த வாழ்வுகள் வந்து பெருந்தமனி நுரையீரல் தமனி அது வந்து உருவாகக்கூடிய இடத்துல வந்து இருக்கு. ஸோ அது வந்து ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. அப்ப நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வாழ்வு மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படி பார்க்குறோம். வந்து அரைச்சந்திரம் அல்லது பிறைச்சந்திரம் ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து செமிலோனார் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து இதே அறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முதுகெலும்பிகளின் இதய அறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அறைகள் இருக்கு, இருவாழ்விகளுக்கு 3 அறைகள் இருக்கு. ஆனா முதலைக்கு வந்து என்ன இருக்கு ஊர்வன அப்படின்னும் போது ஊர்வன அப்படின்னும் போது 4 முழுமையுறா 4 அறைகள் இருக்கு. அதே பறவைகள் முதல் பாலூட்டிகள் வரை அப்படின்னு பார்க்கும் அதுல முதலை ஊர்வனம் சேர்த்து 4 அறைகள் இருக்கு. அப்ப 2 அறைகள் மீன்கள், 3 அறைகள் அப்படின்னா பாலூட்டி 3 அறைகள் அப்படின்னா வந்து இருவாழ்விகள், முழுமையுறா 4 அறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஊர்வன அப்படின்னு முழுமையுறா 4னா அதே 4 அறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலை ஊர்வன அப்படின்னா 4 அறைகளை கொண்டது அப்படி இதே அறைகள். அடுத்து ரத்த ஓட்டத்தின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து நம் உடலில் இருந்து ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த ரத்த சுற்றோட்டங்களை கொண்டது. ரத்த ஓட்டம் அப்படின்னா சிஸ்டமிக் அப்படின்னா வந்து உடல் ரத்த ஓட்டம். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வந்து அந்த பிக்சர்ல உடல் ரத்த ஓட்டம் அப்படின்றது என்னன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை உடல்ல இருக்க அனைத்து பகுதியில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துட்டு வந்து எங்க கூட்டம் அப்படின்னா வலது ஏற்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்பெருஞ்சரை கீழ்பெருஞ்சரை சொல்லி கூட்டம் வந்து. ஸோ அப்ப அந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல முக்கியமானது என்ன அப்படின்னா இப்ப இதே 4 சேம்பர் இருக்குன்னா இதுல ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் போகும் ஃப்ரெண்ட். அப்ப ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் போகும் எங்க போனா உடலுக்கு போகும். அப்ப உடல்ல இருக்க அனைத்து பகுதிக்கும் போயிட்டு திருப்பி உடல்ல இருந்து எங்க வந்து கொட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேற்பெருஞ்சரை கீழ்பெருஞ்சரைன்னு சொல்லிட்டு இங்க வந்து கொட்டும் வந்து. அப்ப கொட்டும் போது நமக்கு என்ன சொன்னா இதயத்துடைய வந்து எந்த பகுதியில் வந்து கொட்டும் அப்படின்னா வலது ஏற்றியத்தில் வந்து கொட்டும் அப்படி பார்க்கலாம். அப்பதான் சிஸ்டமிக் உடல் ரத்த ஓட்டம். அப்ப ஆக்சிஜன் மிக்க ரத்தம் உடலுக்கு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு மிக்க ரத்தம் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் எங்க வந்து சேருது அப்படின்னா இதயத்துடைய வலது ஏற்றியத்தில் வந்து கொட்டுது அப்படி அவ்வளவு சிஸ்டமிக் உடல் ரத்த ஓட்டம் பண்ணிக்கணும். அதே வந்து நமக்கு வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம், பல்மனரி சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம இதயத்தில இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எங்க வெளியேறும் அப்படின்னா வந்து வலது வென்ட்ரிக்கிள் இருந்து வெளியேறும். அப்ப வலது வென்ட்ரிக்கிள் இருந்து வெளியேறக்கூடியது என்னன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அப்ப இது என்ன சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லலாமா. ஸோ இது எங்க போகுது அப்படின்னா வந்து நுரையீரல் தமனி இருக்குல்ல, ஸோ நுரையீரலுக்கு வந்து போகுது, நுரையீரல் தமனி அப்படின்ற பேர்ல வந்து போகுது. ஸோ அப்ப நுரையீரல் தமனி அப்படின்ற பேர்ல வந்து இது போகுது. இது போய் சேரக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நுரையீரல் போயிட்டு நுரையீரல்ல இருந்து நமக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்க வந்து கொட்டுதுன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தமா வந்து நமக்கு கொட்டுற இடம் வந்து இடது ஏற்றியத்தில் வந்து கொட்டுது அப்படி பார்க்குறோம். இடது ஏற்றியத்தில். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப 2 வகையான ரத்த ஓட்டம் வந்து காணப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமிக், மற்றொன்று என்னன்னா நுரையீரல் ரத்த ஓட்டம். அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நுரையீரல் இருக்குல்ல, இந்த 2 நுரையீரலுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் போயிட்டு திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரத்தம் வந்து வெளியேற அடிக்கணும். இங்க பிக்சர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் வந்து கரெக்டா இருக்கு. சில பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து தெரியுது. இப்போ இந்த ஏரோ மார்க் பாத்தீங்க அப்படின்னா இதயத்துல இருந்து வந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் வந்து வெளியேறக்கூடியது அப்படி பார்க்குறோம். அப்ப ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் வெளியேறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் அந்த ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் எங்க இருந்து வெளியேறும் அப்படின்னா வந்து நமது யோட்டா அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது யோட்டா அல்லது பெருந்தமணின்னு சொல்லுவோம். அப்ப பெருந்தமணியில இருந்து வெளியேறக்கூடிய ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் அப்படின்றது எங்க போகும் அப்படின்னா உடல் முழுக்க வந்து போய் சேரும். அப்ப உடல் முழுக்க போய் சேர்ந்துருச்சு. அதே வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எங்க இருந்து வரும்னா உடல் இருக்க அனைத்து பகுதியிலிருந்து எடுத்துட்டு எங்க வந்து கொட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கொட்டக்கூடிய இடமா எங்க இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் மேற்பெருஞ்சரை கீழ்பெருஞ்சரை சொல்லிட்டு ரெண்டுமே எங்க வந்து கொட்டுது அப்படின்னா இதயத்துல வந்து நமக்கு வலது ஏற்றியத்துல வந்து கொட்டுது அப்படின்னு. அப்ப வலது ஏற்றியத்துல இருந்து திருப்பி கீழே போயிட்டு எங்க வந்தோம்னா நுரையீரலுக்கு வந்து போகும். அப்ப நுரையீரலுக்கு போகும்போது நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நுரையீரல்
அப்ப நுரையீரலுக்கு போகுது பாருங்க, ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் போகுது. நுரையீரல்ல இருந்து நமக்கு ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எங்க கொட்டும் அப்படின்னா நமக்கு கொட்டக்கூடிய இடமா இருக்கிறது வந்து இடது ஏற்றியத்தை வந்து கொட்டும் அப்படிமா. அதை நம்ம பிக்சர்ல பார்த்தாச்சு. ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருங்க. அப்ப சர்க்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2 வகையான சர்க்குலேஷன் இருக்கு. ஒன்னு சிஸ்டமிக், மற்றொன்று நுரையீரல் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னும் போது உடல் சுற்று, பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா வந்து நுரையீரல் சுற்று அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுமே நமக்கு வந்து முக்கியமான ஒரு சுற்றோட்டம் அப்படி பார்க்குறோம். அது எதுக்காக அப்படின்னா ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு திசுக்களுக்கு சேர்க்கிறதும், திசுக்கள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு இதயத்துக்கு வந்து இதயத்துல இருந்து திருப்பியும் வந்து நுரையீரலுக்கு போறது, நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு திருப்பி இதயத்துக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்குலேஷன் வந்து நடக்குது. இப்போ கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதய தசைகளுக்கு வந்து, அதாவது சாம்பருக்குள்ள போயிட்டு வெளியே வர்றது அப்படின்றது நம்ம பார்க்குறோம் வந்து. அப்போ சாம்பருக்குள்ள போறது அப்படின்னு பார்க்குறோம், அப்புறம் சாம்பர்ல இருந்து வெளியே போறது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நடக்குது வந்து. அப்போ நடக்கும்போது இங்க சாம்பர்ல இருந்து வெளியே வரும்போது, அறையில இருந்து வெளியே வரும்போது ஆக்சிஜன் மிக்க ரத்தம் ஒரு பிரான்ச் என்ன பண்ணுன்னா இதயத்தோட தசைக்கே போகும் வந்து. ஸோ மீதி இருக்கிறது உடலுக்கு போயிடும் வந்து. அப்ப அப்படி போயிட்டு திருப்பியும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இதயத்தோட தசையில இருந்து வெளியே வரும். அப்படி வெளியே வரது என்ன பண்ணுன்னா மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை இருக்குல்ல, ஸோ அதோட போயிட்டு கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிட்டு இது வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு போட்டுக்கலாம். அப்பதான் ஆக்சிஜன் இல்லாதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆனா இது வந்து இதய தசைகளுக்கு வந்து போறதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா கரோனரி சுற்றோட்டம். அப்ப ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இதய தசைக்கு போயிட்டு இதய தசையில இருந்து அந்த மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரைன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து அந்த பகுதியை போய் அடையும். காரணம் என்ன அப்படின்னா இதய தசை வந்து சுருங்கி விரிவடைய, இதய தசையில இருந்து வேலை செய்யறதுக்கு என்ன தேவைன்னா ஆற்றல் தேவை. அப்ப அந்த ஆற்றல் என்ன பண்ணணும்னா உணவுப் பொருளும் ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்து சேரணும் அப்படின்னு. அப்ப கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு கேட்டானா இதே தசைகளுக்கு ரத்தம் செல்லுதல் அப்படின்றதா கரோனரி சுழற்சி. அவ்வளவு வந்து எப்படி நம்ம உடல்ல இருக்க அனைத்து திசுகளுக்கு ரத்தம் ரத்தத்துல வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் உணவுப் பொருளும் தேவையோ அதே மாதிரி இதயத்துக்கும் தேவை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து கரோனரி சுழற்சி அப்படின்னு பார்க்குறோம். சதியும் படம். அடுத்து இதய துடிப்பு, அதே வந்து சுருங்கி விரிவடைதல் அப்படி பார்க்குறோம். அப்ப சுருங்குதல் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன், அது வந்து சிஸ்டோல் சொல்லுவோம். டயஸ்டோல் அப்படின்றது வந்து விரிவடைதல் வந்து. அப்ப சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் வந்து சுருங்கி விரிவடைதல் அப்படி பார்க்குறோம். விரிவடையதுன்னா டயஸ்டோல், சுருங்குதல்னா சிஸ்டோல் வந்து. இதே வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து ஆரோக்கியமான மனிதருக்கு 72 இருந்து 75 தடவை துடிக்க முடியும். அதே குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேகமா துடிக்கும், இதே துடிப்பு வந்து வேகமா இருக்கும் வந்து. அதே அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 72 75 துடிப்பா இருக்கும். நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு அப்படின்றது ஏற்படுகிறது அப்படி பார்க்குறோம். ஸோ நரம்பு வந்து தூண்டுது, அப்படி தூண்டுறதுனால என்ன ஏற்படுது நியூரோஜெனிக் அப்படின்ற இதய துடிப்பு உண்டாகிறது அப்படி பார்க்குறோம். அந்த இதய துடிப்பு உண்டாக காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதே தசைகள் தான் பார்க்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நியூரோஜெனிக் அப்படி சொல்லி சொல்லுவோம். அது நரம்பு தூண்டலாம். அண்ட் தூண்டலின் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு வலைத்தசை புழுக்கள், பெரும்பாலான கணுக்காலிகள் வந்து பாத்தீங்கன்னா இதே நிகழ்வு நடக்கும். அண்ட் மயோஜெனிக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பானது வந்து மாறுபாடு அடைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு மெல்லோடைகள், முதுகெலும்பிகள். அப்ப மயோஜெனிக் அப்படின்றதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் அப்படின்ற தூண்டலம் வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் இதய துடிப்பு அப்படின்றது உண்டாயிருது. இத்துடன் இதயத்தின் அருகில் நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுது. அப்ப நரம்பு முடிச்சினால் ஏற்படுகிறது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வலைத்தசை புழுக்கள் மற்றும் பெரும்பாலான கணுக்காலிகள். அதே மனிதன் முதுகெலும்பிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா மயோஜெனிக் அப்படி பார்க்குறோம். அப்ப நம்ம உடல்ல வந்து மனித உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான இதய துடிப்பு நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா மயோஜெனிக் அப்படி பார்க்குறோம். நியூரோஜெனிக் அப்படின்றது யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டா அனிலிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆர்த்தோபெட்ஸ் அப்படி பார்க்குறோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து ஹார்ட் சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லப் டப் அப்படின்ற வந்து இப்போ நமக்கு வால்வு அப்படின்னு எடுத்துக்கும் போது இதயத்துல வந்து மொத்தம் எத்தனை வகையான வால்வு இருக்குன்னு, மூவிதமான வால்வு. ஆனா எத்தனை இடத்துல இருக்குன்னு 4 இடத்துல இருக்குன்னு பார்க்குறோம். இது மூவிதல் வால்வு, இது ஈரிதல் வால்வு, இது வந்து அரைச்சந்திர வால்வு அப்படின்னு பார்த்தோம், செமிலுனார் வால்வு பார்த்தோம். இப்போ என்னன்னா இந்த வால்வுகள் மூடுறதுனால ஃபர்ஸ்ட் மூவிதல் வால்வும் ஈரிதல் வால்வும் க்ளோஸ் ஆகும். மேல இருக்கிற ஏட்ரியம் அப்படின்றது சுருங்கி ரத்தம் வந்து மேல இருந்து கீழே வரும் வந்து. அப்ப மேல இருந்து ரத்தம் வந்து கீழ் நோக்கி வரும் பொழுது இந்த வால்வு வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு என்ன சவுண்ட் வருதுன்னா லப் அப்படின்ற சவுண்ட் வருது. இது வந்து நீண்ட நேரம் ஒலிக்கக்கூடியது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த அரைச்சந்திர வால்வு க்ளோஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன சவுண்ட் வருதுன்னா டப் அப்படின்னு சவுண்ட் வருது அப்படி இது குறுகிய காலமே ஒலிக்க முடியும். அப்ப வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் வந்து அப்ப வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டம் கீழே இருக்கிற வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்லாம் சுருங்கும் போது அரைச்சந்திர வால்வு மூடுவதால் டப் அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மூவிதல் வால்வு ஈரிதல் வால்வு மூடுறதுனால நமக்கு லப் அப்படின்ற சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப லப் சவுண்ட் நீண்ட நேரம் எந்த வால்வு க்ளோஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மூவிதல் வால்வு ஈரிதல் வால்வு. டப் அப்படின்றது சவுண்ட் வந்து குறுகிய காலம், அது வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் ஏற்படுகிறது. ரத்த அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தமனிகளின் வழியே ரத்தம் மூடும்போது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்த அழுத்தம் தான் ரத்த அழுத்தம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா தமனிகளில் அதிகரித்து வந்து ஆர்டியோல்கள் மற்றும் தந்துகள் படிப்படியாக குறைந்து சிறைக்கு போகும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப மிக அதிக ரத்த அழுத்தம் அப்படின்னும் போது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
தமனியில இருக்கும். வந்து குறைவான ரத்த அழுத்தம் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிரையில இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எங்க வந்து ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும், எங்க வந்து குறைவா இருக்கும் அப்படின்றது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணி. அப்ப அதிக ரத்த அழுத்தம் அப்படின்னா வந்து தமனிலும், குறைவான ரத்த அழுத்தம் அப்படின்னு சிரையிலும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து வென்ட்ரிகுலர் அப்படின்னா கீழே இருக்கிற சாம்பர், அந்த 2 சாம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்னா வென்ட்ரிகுலர் சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் பெருந்தமனிக்கு மிக வேகமாக தள்ளி உந்தப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி உந்தப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டோலிக் அழுத்தம், மிக அழுத்தம் அப்படின்னு உருவாகுது இருக்கிறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெருந்தமனில போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி நுரையீரல் தமனிக்கு வந்து போகும்போது என்னன்னா அதிக அழுத்தத்துடன் ரத்தம் வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். டயஸ்டோலிக் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா இடது வென்ட்ரிகல் விரிவடைவதன் மூலம் காரணமாக அழுத்தம் குறைகிறது. அப்ப தளர்வடையும், பழையபடியும் பல நிலைமைக்கு வரும். கீழே இருக்க சாம்பர் வந்து சுருங்கி சிஸ்டோலிக், டயஸ்டோலிக்னா தளர்வடையும் டயஸ்டோலிக் வந்து. இப்போ நமக்கு பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக்னு சொல்லுவோம். வந்து அப்ப பிரஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டோலிக்னா வென்ட்ரிகுலர் சுருங்கும் போது தமனியில வந்து அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து 120 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் மெர்க்குரியில வந்து. அதே வந்து 80 மில்லிமீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டயஸ்டோலிக் வந்து. அப்ப நம்ம வென்ட்ரிகுலர் இதயம் சுருங்கும் போது அதுல கொடுக்குற அந்த பிரஷர் அப்படின்றது வந்து 120 ஆகும். அந்த இதயத்தோட வென்ட்ரிகுலர் வந்து தளர்வடையும் போது, விரிவடையும் போது அப்ப ரத்த குழாயில தமனியில இருக்க பிரஷர் வந்து 80 இருக்கும். இதுதான் வந்து ரத்த அழுத்தம் சொல்லிட்டு நம்ம பிளட் பிரஷர் சொல்லி கணக்கிடுவோம். அப்ப ரத்த அழுத்தம் அப்படின்றது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120ல இருந்து 80 அப்படின்னு பார்க்கறோம் வந்து ரத்த அழுத்தம் வந்து. அதே சுகர் குளுக்கோஸ் அப்படி எடுத்துக்கும் போது வந்து நம்ம 80ல இருந்து 140ன்னு சொல்லுவோம். சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது 80 இருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140க்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்கறோம். அதுதான் வந்து சுகர் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கறோம். அடுத்து டயஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னும் போது உடற்பயிற்சி, கவலை, உணர்ச்சி வசப்படுதல், மன அழுத்தம் மற்றும் உறக்கம் போன்ற நிலையில் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ஹைப்பர் டென்ஷன் அப்படின் போது என்னன்னா குறை ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவோம். அதே வந்து ஹைப்போடென்ஷன் அப்படின்னா குறைவான ரத்த அழுத்தம். அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து உயர் ரத்த அழுத்தம், எது குறைவான ரத்த அழுத்தம் கேட்பாங்க. ஹைப்பர் அப்படின்னா அதிகம், வந்து ஹைப்போ அப்படின்னா குறைவு வந்து. அப்ப ரத்த அழுத்தம் வந்து அதிகமா இருக்கிறது குறைவா இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தையை சொல்லி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ரத்த வகைகள். ரத்த வகைகள் அப்படின்றது வந்து கார்ல் லான்ஸ்டைனர் அப்படின்றவர் வந்து ரத்த வகைகளை கண்டறிந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். எப்ப அப்படின்னா 1900 வந்து இவர் என்ன பண்றாரு, ABO அப்படின்ற ரத்த வகையில அடையாளம் கண்டறிந்தார் அப்படின்னு. டி காஸ்டிலோ அப்படின்ற ஸ்டைனி என்ன பண்ணா AB ரத்த வகை கண்டுபிடிக்கும். ABO 3 ரத்த வகையை கண்டுபிடிச்சதான கார்ல் லான்ஸ்டைனர் வந்து. அதே டி காஸ்டிலோ அண்ட் ஸ்டைனி இவங்க 2 என்ன பண்றாங்கன்னா AB அப்படின்ற ஒரு ரத்த வகை வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் வந்து. ரத்தத்துல வந்து சில சிறப்பு வாய்ந்த வந்து அக்ளூட்டினோஜன் அப்படின்றது இருக்கும் வந்து, அல்லது ஆன்டிஜன் சொல்லுவோம். மற்றும் அக்ளூட்டினின் எதிர்ப்பு பொருட்கள் வந்து. அப்ப 2 விதமான பொருள் வந்து இருக்கு ரத்தத்துல அப்படி பார்க்கிறோம். ஒன்னு என்னன்னா அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜன். ரெண்டாவது என்ன அப்படின்னா அக்ளூட்டினின் அல்லது எதிர்ப்பு பொருள் அப்படி பார்க்கிறோம் வந்து. அப்ப அந்த ரத்தம் என்ன வகையை சார்ந்தது நம்ம சொல்றது எதை சொல்றோம் அப்படின்னா இந்த ஆன்டிஜன் அல்லது அக்ளூட்டினோஜன் வச்சு சொல்றோம், ABO ABன்னு சொல்லிட்டு. அதே வந்து அக்ளூட்டினின் எதிர்ப்பு பொருட்கள் ஆன்டிபாடிகள் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது எந்த ரத்தத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ரத்தத்தை அது கொடுக்கவே கூடாது. அப்ப ஆன்டிஜன்கள் அப்படின்னா ஆர்பிசியின் மேற்படத்தில் காணப்படுகின்றன, ஒட்டிட்டு இருக்கும், ஆர்பிசி மேல வந்து ஒட்டிட்டு இருக்கும். அது என்ன பிளட் குரூப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு. அப்ப எதிர்ப்பு பொருட்கள் அப்படின்னா ரத்தத்தில் பிளாஸ்மாவில் காணப்படுகின்றன அப்படின்னு. அப்ப ரத்தத்தை பொறுத்தவரையும் ஆன்டிஜன்கள் அக்ளூட்டின்கள் அப்படின்றது வந்து அக்ளூட்டினோஜன்கள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதாவது அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜன் அப்படின்னு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஆர்பிசில ஒட்டிட்டு இருக்கும். அதுதான் ரத்த வகையை வந்து சொல்லுவோம் அப்படி வந்து. அதே வந்து அந்த ரத்தம் வந்து எதற்கு எதிரானது அப்படின்றது வந்து அக்ளூட்டினின் எதிர்ப்பு பொருட்கள் சொல்லுவோம். இது இப்ப எங்கப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மால இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிளாஸ்மா அப்படின்றதுல இருக்கிறது வந்து என்னன்னா நமக்கு எதிர்ப்பொருள் ஆன்டிபாடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2த்துக்குள்ள வித்தியாசம் வந்து ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி எதிர்ப்பு பொருட்கள் காணப்படுவதின் அடிப்படையில் நம்ம மனித ரத்தத்தை வந்து என்ன பண்றோம்னா ABO அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல ஏதோ ஒரு வகை தனிநபர் பெற்றிருப்பார் அப்படின்னு. A வகை அப்படின்னும் போது என்னன்னா அவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும் அக்ளூட்டினோஜன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதா இருக்கும். அதே ஆன்டிபாடி இவங்க எதற்கு எதிராக இருப்பாங்கன்னா பிக்கு எதிராக இருப்பாங்க. அப்ப ஆன்டிபாடி பிக்கு எதிராகும், ஆன்டிஜன் வந்து அதுல வந்து A வந்து காணப்பட்டுச்சு ஆர்பிசில அப்படின்னா அது A வகை ரத்த வகை அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அது B ரத்த வகை அப்படின்னா அவங்களுடைய ஆன்டிஜன் என்னவா இருக்கும்னா B ஆர்பிசி மேல ஒட்டிட்டு இருக்கும் வந்து. அதே ஆன்டிபாடி அப்படின்னா A ரத்த பிளாஸ்மாவில் காணப்பட முடியும். AB வகை அப்படின்னும் போது என்னன்னா ஆன்டிஜன் வந்து A மற்றும் B ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படும், ரெண்டுமே காணப்படும். A மற்றும் B வந்து ஆன்டிஜன் வந்து ஆர்பிசி மேல ஒட்டிட்டு இருக்கும். ஆனா பிளாஸ்மால என்ன இருக்காது, ஆன்டிபாடிகள் இருக்காது. அப்ப ஆன்டிபாடிகள் காணப்படாத ரத்த வகை எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா AB
வந்து ஆனா அதுல என்ன ஆன்டிஜன் ஒட்டிட்டு இருக்கும் ஆர்பிசில அப்படின்னா ஏபி ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து ஓ வகை ரத்த வகை அப்படின்னும் போது ஆன்டிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படாது. வந்து அப்போ ஓ வகை ரத்த வகை இருக்கு அப்படின்னா அதனுடைய மேற்பரப்பில் ஆன்டிஜன் வந்து ஏ மற்றும் பி வந்து ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படாது. அதே நேரத்துல வந்து ஆன்டிபாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏவும் இருக்கும் பி இருக்கும். வந்து அப்போ ஓ ரத்த வகை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்காது ஆன்டிஜனே இருக்காது. அப்ப ஆன்டிஜன் அப்படின்றது காணப்படாது எதுன்னு கேட்டானா ஓ. வந்து ஆன்டிபாடி இல்லாதது எது அப்படின்னு கேட்டானா ஏபி. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு தான் நமக்கு திருப்பி திருப்பி கேட்கிறேன். வந்து இதுல எந்த ஒரு எதிர்ப்பு பொருள் இல்லாதனால இது என்ன பண்ண யார்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை வாங்கிக்குது எது ஏபி. வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா ஓ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு ஆன்டிஜனே இல்ல ஆர்பிசில எதுவுமே இல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ரத்தம் மாற்றி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்ப யூனிவர்சல் டோனரா இது வந்து மாறிடுது. இது வந்து யூனிவர்சல் அக்செப்டரா மாறிடுது. ஆனா ஓ ரத்த வகைக்கு ஓ மட்டும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா அது வந்து ஏக்கும் பிக்கும் எதிரானது. அப்ப ஏபி என்ன பண்ண முடியாது ஓக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. ஆனா ஓ வந்து என்ன பண்ணலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன் ஆன்டிஜன் காணப்படாது ஆர்பிசில எதுவுமே இருக்காது. அதனால யாருக்கு வேணாலும் ரத்தத்தை கொடுத்துலாம். அது ஏபி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு பொருளே இல்ல ஆன்டிபாடி இல்ல. அதனால யாருக்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தம் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் ஏபியோட பிளட் குரூப்போட டைப். வந்து இப்ப ரெசிபியன்ட் அண்ட் மேட்சிங் டோனர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏ ரத்த வகை அப்படின்னு எடுத்துக்கும் போது யார்கிட்ட இருந்தா வாங்கலாம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் வாங்கலாம். அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் என்ன பண்ணலாம் ஏ பிளட் குரூப்புக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு செட் ஆகும். அப்போ ஓ நெகட்டிவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் யாருக்கு வேணாலும் பிளட் வந்து கொடுக்கலாம். அதே வந்து ஓ பாசிட்டிவ் அப்படின்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எக்ஸப்ட் நெகட்டிவ் தவிர்த்து அப்படின்னு. அது ஏபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்றது கம்ஃபர்டபிள் வித் ஆல் த பிளட் டைப்ஸ். வந்து அதே ஓ நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் ஓ பாசிட்டிவ்க்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ரெண்டு கூட கொடுக்கலாம். வந்து அப்ப யூனிவர்சல் டோனர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து என்னது கொடையாளி அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏபி பிளஸ் வந்து சொல்லலாம் அந்த பெருபவர் சொல்லலாம். வந்து ஏபி பாசிட்டிவ் வந்து அதே வந்து கொடையாளி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஓ பிளட் குரூப்பை சொல்லலாம். ஸோ அதுலயும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்கும் புக்ல இருக்கிறது ஓ பாசிட்டிவ் தான் இருக்கு அதுதான் கொடுக்குறாங்க. அதனால ஓ பாசிட்டிவ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து ஓகேவா. அடுத்து ஆர்ஹெச் காரணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஹெச் காரணி என்னும் மற்றொரு புரதம் ரத்த சிவப்பணையில் மேற்பரப்பில் பெரும்பாலான மனிதரில் 80% இது காணப்படுகிறது. இது வந்து ரீசஸ் அப்படின்ற குரங்கு இருக்குல்ல அந்த குரங்கின் ரத்த சிவப்பணையில் உள்ள புரதத்தை ஒத்து காணப்படுதல் இது என்ன ஆர்ஹெச் காரணி சொல்றோம். ஃபர்ஸ்ட் அந்த குரங்குல இருந்தா கண்டுபிடிக்கிறோம். அதனால ஆர்ஹெச் அப்படின்றது அதுல இருந்தே வந்துருது அப்படி ரீசஸ் அப்படி மங்கில இருந்ததுனால அந்த ஆர்ஹெச் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆர்பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அந்த ஆர்பிசி மேல ஒரு ஆன்டிஜன் காணப்படும் அது டி ஆன்டிஜன் சொல்லுவோம். அது வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் சொல்றோம் ஃப்ரெண்ட். சப்போஸ் அந்த ஆர்பிசி மேல வந்து அந்த ஆர்பிசி மேல அந்த டி ஆன்டிஜன் அப்படின்றது இல்ல அப்படின்னா என்ன சொல்றோம்னா அது வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ்ன்றோம். அப்ப 80% பிளட் குரூப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அப்ப ரிமைனிங் 20% தான் ஆர்ஹெச் நெகட்டிவா இருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா இப்ப ஆர்பிசி மேல ஒரு புரதம் ஒட்டிட்டு இருக்கு. அப்படி ஒட்டிட்டு இருக்க புரதம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்பிசியோட புரதம். அப்ப டபிள்யூபிசின்ற ஒரு பிளட் செல் இருக்குல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு சொல்லல அந்த செல் என்ன பண்ணுன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கிறவங்களோட டபிள்யூபிசி அவங்களுக்கு தெரியும் டபிள்யூபிசிக்கு இது நம்ம ஆளு டி ஆன்டிஜன் தெரிஞ்சிடும். வந்து சப்போஸ் ஆர்பிசி வந்து டி ஆன்டிஜன் இல்லாத ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்கிற பிளட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசிக்கு என்ன தெரியாது அப்படின்னா டி ஆன்டிஜனே தெரியாது. டி ஆன்டிஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது டபிள்யூபிசிக்கு தெரியாது. வந்து இப்ப நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா டபிள்யூபிசிக்கு டி ஆன்டிஜன் தெரியும் எங்க ஆர்ஹெச் பாசிட்டிவ்ல. அதே டபிள்யூபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசினா ரத்த செல் வந்து அந்த செல்லுக்கு வந்து என்னன்னா டி ஆன்டிஜன் என்னன்னே தெரியாது அதுக்கு வந்து தெரியாது. வந்து இப்ப ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன டி ஆன்டிஜன் ஆர்பிசில இருக்கும். இது இங்க வந்ததுன்னா இந்த டபிள்யூபிசி என்ன பண்ணுன்னா இந்த டி ஆன்டிஜன் நான் இதுவரை பார்த்ததே இல்லை நம்ம உடம்புல கிடையவே கிடையாது. அப்ப வெளியில இருந்து வந்த அந்த ஆர்பிசியில ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆன்டிஜன் இருக்கிறதுனால அதை போட்டு தள்ளுறதுக்காக ஆர்பிசியை கில் பண்ணிடும். வந்து அப்ப வந்த ரத்தம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அதுல இருக்க ஆர்பிசி எல்லாம் போட்டு தள்ளுறது யாருடைய வேலையாரும் டபிள்யூபிசியோட வேலையாரும். அப்ப டபிள்யூபிசி அந்த ஆர்பிசியை போட்டு தள்ளுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். இதுதான் பிரச்சனை. அப்ப ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப்பை கொடுக்கவே கூடாது. வந்து ஒண்ணு வந்து இப்ப நமக்கு இது எப்படி வேற எப்படி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஃபாதர் அண்ட் மதர் அப்பா யாரு அப்படின்னா வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் அம்மா வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். வந்து இப்ப கருவில குழந்தை உருவாகிற குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் வந்து பிரச்சனையா வந்து மாறும். வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மதர் இருக்காங்க. ஸோ மதருடைய பிளட் குரூப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். வந்து இப்ப இவங்க கேரி பண்ற அந்த கரு இருக்குல்ல யூட்ரஸ்ல அந்த கரு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ்.
இப்ப மதருடைய பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா RH பாசிட்டிவ் என்ன அர்த்தம், இந்த ஆர்பிசியில அந்த குழந்தையோட ஆர்பிசியில டி அப்படின்னு ஆன்டிஜன் இருக்கும். ஆனா மதருடைய ஆர்பிசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும், அங்க டி இருக்காது வந்து. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ RH பாசிட்டிவ் இருக்கிற குழந்தை மதர் வந்து கருவுல சுமக்கிறாங்க. அப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜன் இருக்கு. இப்போ குழந்தை டெலிவரி ஆகும்போது என்ன ஆகும்னா மதருடைய பிளட்டும் அதே வந்து குழந்தையோட பிளட்டும் கான்டாக்ட் ஆகும். அது வரையும் ரத்தம் வந்து கான்டாக்டே இருக்காது. இப்போ தொப்புள் கொடி வழியா என்ன போகணும், உணவு போகும், ஆக்சிஜன் போகும், எல்லாமே போகும், ஆனால் ரத்தம் மட்டும் போகாது வந்து. ஸோ அப்போ மதர் என்ன பண்ண மாட்டாங்க, குழந்தையோட கருவில் இருக்கிற ரத்தத்தில் வந்து ஆர்பிசியில் வந்து டி ஆன்டிஜன் இருக்கிறது மதருக்கு தெரியாது. மதருடைய அது குறிப்பா யாருக்கு தெரியாது, அந்த மதருடைய WBCக்கு வந்து தெரியாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுனா குழந்தை பிறக்கும் போது ரத்தம் வந்து கான்டாக்ட் ஆகுது வந்து, பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த WBC வந்து உடனே அலர்ட் ஆயிடும். ஆஹா இப்போ வந்து ஒரு ரத்தம் ஏன்னா ரத்த செல்லு ஒன்று கான்டாக்ட் ஆகும்போது ரத்தம் தொடர்பு கொள்ளும் போது அப்போ குழந்தையோட ஆர்பிசியில் இருக்க அந்த டி ஆன்டிஜனை வந்து யார் விட்னஸ் பண்ணிடுவா பார்த்துருவா அப்படின்னா WBC பார்த்துரும். பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா மதருடைய உடம்புல வந்து என்ன பண்ணும், WBC வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் WBC அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ரத்தம் மதரோட ரத்தம் குழந்தை பிறப்பின் போது டச் ஆகிடும். கான்டாக்ட் பண்ண உடனே ஆர்பிசி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டி ஆன்டிஜன் இருக்க ஆர்பிசி போட்டு தள்ளுறதுக்கு ஆன்டிபாடி ரெடி ஆயிடும். ஆனால் குழந்தை எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடும். இப்போ குழந்தைக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன், இப்போ ரத்தத்துல ஆன்டிபாடி ரெடியா இருக்கும். எதை கில் பண்றதுக்காகனா இந்த ஆர்பிசி மேல டி ஆன்டிஜன் ஒட்டிட்டு இருக்குல்ல, அதை கில் பண்றதுக்காக. ஆனா குழந்தை எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது குழந்தை வந்து கருவில் வந்து மதர் வந்து கேரி பண்ணும்போது அப்ப அந்த கரு வந்து RH பாசிட்டிவா இருந்தா அந்த ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், டைரக்டா போயிட்டு அந்த கருவை என்ன அந்த கர்ப்பப்பையிலே வந்து கில் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிசிஸ் அப்படின்னு நிலைன்னு சொல்லுவோம் வந்து. ஸோ இப்போ இந்த பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னா RH நெகட்டிவ் உள்ள மதர் RH பாசிட்டிவ் உள்ள கருவை சுமக்கும் போது அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ RH பாசிட்டிவ் அப்படின்னு RH நெகட்டிவ் அப்படின்னா என்ன, RH நெகட்டிவ்னா RH அற்றவர் அப்படின்னு பார்க்குறோம். டி ஆன்டிஜன் இல்லாதவங்க. RH பாசிட்டிவ்னா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் வந்து. இப்போ இந்த மதரை வந்து அந்த குழந்தைய வந்து சுமக்கிறாங்க அப்படின்னா வந்து RH பாசிட்டிவ் உள்ள குழந்தைய சுமக்கிறாங்க. அப்போ அந்த RH பாசிட்டிவ் உள்ள குழந்தைய வந்து கில் பண்றதுக்கு ரெண்டாவது குழந்தை, முத குழந்தை கிடையாது, முத குழந்தை பிறந்துடும், தப்பிச்சிடும். ரெண்டாவது குழந்தை கருவில் இருக்கும் போதே என்ன பண்ண WBC ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆன்டிபாடிஸ் ரத்தத்துல, அது நேராக போயிட்டு அந்த குழந்தைய வந்து கருவிலே அழுந்து கில் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம் வந்து. அது ஏற்பட்டு என்ன, ரத்த சோகை மஞ்சள் காமாலை ஏற்பட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கருவிலே இறந்துடும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ கருவிலே வந்து இறக்க நேரிடுகிறது கருவானது. இதுக்கு பேர் என்ன, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிசிஸ் பேர் வந்து. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப RH நெகட்டிவ் இருக்கக்கூடிய மதர் அந்த மதருடைய உடல்ல வந்து என்ன செலுத்துறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரோக்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் வந்து செலுத்துறாங்க வந்து. ஸோ அப்போ அந்த ரோக்கம் என்ன பண்ணும், என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ரோக்கம் உள்ள போயிட்டு RH நெகட்டிவ் இருக்க மதருடைய உடல்ல போயிட்டு WBC ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடிஸ் இருக்குல்ல, அந்த ஆன்டிபாடிஸை சப்ரஸ் பண்ணிடும் வந்து. அப்போ அந்த ஆன்டிபாடிஸை போட்டு தள்ளிடும், காலி பண்ணிடும். அப்போ என்ன ஆகாது அப்படின்னா, அவங்க கருவில் குழந்தை வந்து RH பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் RH பாசிட்டிவ் கருவில் வருதுன்னா ஃபாதர் மூலியமா வரும் வந்து. அப்போ ஃபாதர் மதர் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல ஃபாதருடைய பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வரும்போது அந்த குழந்தை பாதிக்கப்படாமல் தடுக்கு. அப்போ ரோக்கம் மெடிசன் இம்பார்ட்டன்ட். அந்த கருவிலே குழந்தை இறக்கிறதுக்கு பேர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் சொல்லி ஃபெட்டாலிசிஸ். மதர் வந்து RH நெகட்டிவ்னு சொல்றோம்ல, நெகட்டிவ்னு அர்த்தம் டி ஆன்டிஜன் அற்றவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். எங்கன்னா ஆர்பிசி மேல ஒட்டிட்டு இருக்கிறது. அப்ப RH பாசிட்டிவ்னா டி ஆன்டிஜன் கொண்டவர்கள் அப்படி பார்க்குறோம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த டேபிள், அதே தான் நம்ம டெக்ஸ்டா வந்து பார்த்தோம், அது வந்து டேபிளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பிளட் குரூப் பொறுத்தவரையும் ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்காது, நோ ஆன்டிபாடி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏபி ரத்த வகைக்கு என்ன ஆன்டிபாடி இல்லைன்னு பார்க்குறோம் வந்து. அதே ஓ ரத்த வகைக்கு என்ன இல்லை, ஆன்டிஜன் இல்லை. இதுதான் நமக்கு பல தடவை கேள்வி கேட்போம். அது அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரத்த வகைகளும் வழங்கக்கூடியவர் யாருன்னா ஓ வந்து எல்லாருக்கிட்டையும் ரத்தத்தை வழங்கலாம் வந்து. அதை ஏபி என்ன பண்ணலாம் அப்படின்னா அனைவரிடம் வந்து ரத்தத்தை பெறுவார் அப்படின்னு. இதுதான் கீவேர்ட். ஸோ ஆன்டிபாடி இல்லைன்னா ஏபிக்கு இல்லை, ஓக்கு வந்து ஆன்டிஜன் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். யார் வழங்கலாம் அப்படின்னா ஓ ரத்த வகை வந்து அனைவருக்கும் ரத்தம் வழங்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனைவரிடம் வந்து ரத்தத்தை பெறலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ இதான் நமக்கு தேர்வில் கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஜிகே கிளாஸ் பொறுத்தவரையும் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 1 மணிக்கு வந்து நம்ம எல்சிஎம் HCF அப்படின்றது வந்து படிக்க இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்தோம், 13 நிமிஷம் இருக்கு. ஸோ பிரேக் எடுத்தோம், பிரேக்கு அப்புறமா நம்ம எல்சிஎம் HCF வந்து பார்க்க போகிறோம். வந்து ஸோ ஃபிசியாலஜியில் நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணது பார்ட் 1 நான் பார்க்க வேண்டியதுன்னு நினைச்சது வந்து இதுவரையும் தான். ஸோ இது முடிச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது என்ன அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் பார்ப்போம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சேர்த்து நம்ம இன்னும் ஹார்மோன்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு, நாளமில்லா சுரப்பிகள். அது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா HCF LCM HCF இருக்குல்ல, அது வந்து பார்ட் 2 வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே ஃப்ரைடே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ 1 மணிக்கு வந்து கரெக்டாக ஆரம்பிச்சு 1:30க்கு வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.